மேரேஜ் ஆன 3 மாசத்துல இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் தான் தேனியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. தேனி மாவட்டம் தேவாரத்துல உள்ள முத்தையஞ்செட்டியை சேர்ந்தவர் தான் 52 வயசாகிற சிவகுமார். இவரோட மகன் தான் 27 வயசாகிற பிரதீப். இந்த பிரதீப்புக்கும் சின்னமனூரை சேர்ந்த வழக்கறிஞர் நிக்கிலாவுக்கும் இப்ப ரீசெண்டா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆயிருக்கு. இந்த பிரதீப் வேலைக்கு போகாம தினமும் குடிச்சிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்ததுனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால நிக்கிலா பிரதீப் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு திட்டவட்டமா பஞ்சாயத்துல சொல்லிட்டு தன் கணவரை பிரிஞ்சு அம்மா வீட்டிலே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நிகிலா தான் அண்ணன் விவேக் சொந்தக்காரவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து நிகிலாவுக்கு கொடுத்த கல்யாண சீர்வரிசை பொருளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக முத்தையஞ்செட்டிப்பட்டிக்கு போயிருக்காங்க. அப்போதான் பிரதீப் குடும்பத்துக்கும் நிகிலாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச பிரதீப் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால மனைவி நிகிலாவை வெட்டினதுல அவங்க சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் கண்ணு முன்னாடியே தன்னோட சகோதரி இறந்து போனதை தாங்க முடியாம விவேக்கும் சண்டை போட்டிருக்காரு. அப்போதான் பிரதீப்போட அப்பா சிவகுமார் விவேக்க கத்தியால வெட்டினதுல விவேக்கும் சம்பவ இடத்திலே இறந்து போயிருக்காரு. மேரேஜ் ஆன 3 மாசத்துல மச்சானையும் மனைவியும் கொலை பண்ண பிரதீப்பையும் அவரோட அப்பாவையும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.